ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நார்மலாக நம்ம கீரை வளர்ப்பை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லாத விஷயம் அந்த கீரையிலேருந்து எப்படி அடுத்த சீசனுக்கு விதைகளை சேமிக்கிறது அப்படின்றது தான். இப்போ நாம் அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த பேக் ஃபுல்லாக சிகப்பு கீரை விதைச்சிருக்கேன். இது வரைக்கும் இதில் ஒரு 3-4 அறுவடை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் அடியோடு கட் பண்ணல, வேரோடு கட் பண்ணல. மேலே விட்டுருக்க இலையை மட்டும் கட் பண்ணிட்டு போயிருந்தேன். அடியோடு கட் பண்ணல, அடியோடு கட் பண்ண தேவையில்லை. மேலே விட்டுருக்க இலையை மட்டும் கிள்ளிக்கலாம். அது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் சைட்லேருந்து நம்மளுக்கு கிளைகள் வரும். அப்படி கிளைகள் பூ வைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கீரையோட பூக்கள். நாம் இதுலேருந்து தான் விதையை சேகரிக்கணும். பாருங்கள், இதுதான் கீரையோட விதை. நான் போடும்போது இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இது மொத்தம் இந்த பேக்கில் 2 பேக்கெட் வந்துச்சு. நான் ஒரு பேக்கெட் போட்டேன், இன்னொரு பேக்கெட் வச்சுருக்கேன். அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நாம் ஒன் டைம் வாங்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் திரும்ப போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நம்மளோட தோட்டத்துலேருந்தே அடுத்த சீசனுக்கான விதையை சேகரித்து வச்சிடலாம். இது ஒரு பெனிஃபிட் தாங்க. நம்ம போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சரி வாங்க, இது எப்படி சேகரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் சேகரித்த விதையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கானும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கீரையில் இருக்க பூக்கள்லாம் நல்லா முதிர்ந்துச்சு. இப்போ இதில் கண்டிப்பாக விதை இருக்கும். நம்ம விதை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த மாதிரி பூ நிறைய இருக்கும். ஒரு பூவை லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் அந்த கலரில் விதை இருக்கும், பிளாக் கலரில். பாருங்கள், இந்த பூவில் விதை இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பூவில் விதை வந்துடுச்சு. இப்போ நம்ம பூக்கள்லாம் விதை சேகரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம இந்த பூக்கள்லாம் கட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் விதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காய வச்சா கொஞ்சம் ஈஸியாக வரும். பச்சையாக இருந்தால் கொஞ்சம் இது பண்ணுறது கஷ்டம், விதை டேமேஜ் ஆகிடும். நம்ம இந்த பூக்கள்லாம் கட் பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி தண்டோடு கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இலையில நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இந்த நம்ம விதையை சேகரித்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா கீரையும் கட் பண்ணிட்டேன். விதையோடு இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டேன். அந்த தண்டெல்லாம் அப்படியே விட்டுற போகிறேன். ஏன்னா திரும்ப இதுலேருந்து சைடு பிரான்ச்சஸ்லாம் வளர்ந்து திரும்ப இதுலேருந்து பூ வரும். திரும்ப அந்த விதையை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சுழற்சி முறை மாதிரி. திரும்ப நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா திரும்ப விதை வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே அப்படி தான். நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோன்னா திரும்ப அதை அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள்,
எல்லாம் நான் எல்லா கீரையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ சீட் இருக்கும் ஒன்றுத்துலேயே. இப்போ வந்து இந்த லீஃப்லாம் வந்து எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இது அவ்வளோத்தையும் நான் வந்து வெயிலில் காய விட்டுற போகிறேன். வெயிலில் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வந்து இதை நான் எப்படி வந்து விதை இதுலேருந்து எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். காயட்டும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்து வச்சுருக்க விதையை வந்து இந்த பிளேட்டில் கொட்டி காய வைக்க போகிறேன். ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன், நியூஸ் பேப்பர் போட்டு கூட காய வைக்கலாம். அப்படி காய வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம விதை வந்து குட்டி குட்டியாக இருக்கும், காஞ்சோடனே அது சீக்கிரமாக வந்துடும் வெளியே. அப்படி வரும்போது நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு காய வச்சோன்னா அது பறந்துடும். இந்த மாதிரி நம்ம ஒரு குழியாக இருக்க தட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள், நான் வந்து இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை காய வச்சிடலாம். நல்லா காயிட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்படியே கூட எடுக்கலாம் பச்சையாக, ஆனால் பச்சை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த காய வச்சுருக்க அந்த கீரையோட பூக்கள்லாம் வந்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. முறுமுறுன்னு நல்லா கையில் இப்படி உதுற அளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காஞ்சால் நம்ம விதையை சேகரிக்கிறது வந்து ஈஸி. இந்த மாதிரி காயிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெயில் வரலனா கூட 2 நாள் வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த விதையை வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சையாக இருந்தால் அது முளைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதுலேருந்து எப்படி வந்து விதையை சேகரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் வந்து இங்கே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அது ஏன்னா வந்து விதை உள்றது வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கிளியராக இருக்குன்றதுனால. பாருங்கள் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், இதை எடுத்து இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி இங்கே உதிர்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கீரை விதை பாருங்கள், எவ்வளோ கீரை விதை தெரியுது பாருங்கள். இதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இன்னொன்று பண்ணி காட்ட போகிறேன். பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சருகு மாதிரி காஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, அப்படியே விதை வந்து நல்லா காய காய அப்படியே தானாக உழுது. பாருங்க, ஈஸியாக உழுது. இது நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். இல்லைன்னா கீரை கட் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துட்டு அதை வேஸ்ட்டில் போட்டுருவோம். இந்த மாதிரி காய வச்சு நம்ம வச்சுக்கிட்டோன்னா, ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நம்ம வந்து அடுத்த வாட்டி கீரை விதை வந்து கடையில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லைங்க. பாருங்கள் பாருங்கள், பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ கீரை விதை வந்துருக்கு பாருங்க. நான் பாருங்கள், நான் கொஞ்சம் தான் வந்து உதுத்தேன், அதுலேயே வந்து இவ்வளோ விதை வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் இது இவ்வளோத்தையும் வந்து நான் உதுத்து டப்பாவில் போட்டு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழித்தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், காய காயவே இது விழுந்துடும். விதையெல்லாம் பாதி கீழே விழுந்துடும். அது வந்து பறந்து வேறு இடத்துக்கு போய் விழுந்துடும். அது வந்து செடியாக முளைக்கும். நம்மளுக்கு ஒரே இடத்துல இருந்தால் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அங்கே இருந்தால் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குழியாக இருக்க பிளேட்டை வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் உதுத்துட்டு காட்டுறேன்.
நம்மளுக்கு வந்து காய வைக்காமல் பச்சையாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோன்னா ஈஸி. நம்ம இனிமேல் வந்து கீரை விதைக்காக அலைய வேண்டாம் ஒவ்வொரு இடத்துலையும். நார்மலாக நீங்கள் வீட்டில் வாங்குற கீரையில் கூட தண்டுக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே பூ இருக்கும். அந்த பூ கூட காய வச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் விதை வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஜஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறோம், காய வைக்கிறோம், இப்படி உதுத்துடுறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம், அவ்வளோதாங்க. எந்த இதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கீரை விதை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதை நடவு செஞ்சோன்னா நம்மளுக்கு கீரை கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நான் ஓரளவுக்கு பாதி வந்து இப்படி உதுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ விதை கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ட்ரூவாக பண்ணி தான் காட்டுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ விதை இருக்குன்றது மட்டும் பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு வாங்கிட்டு இருக்கணும்னா நம்மளுக்கு பணம் தாங்க வேஸ்ட் ஆகும். அது 5 ரூபாவாக இருந்தாலும் சரி, 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, இதை நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸி. ஒரு டைம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதில் வர பூக்களை வச்சு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலே வர்றது வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையாக இருக்கும், எந்த இதுவும் இருக்காது, நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த இன்னொரு பக்கமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நான் வந்து கடையில் வாங்கின சீடு வந்து பாருங்கள், கடையில் வாங்கின சீடை விட மடங்கு கடையில் வாங்கின சீடு இருந்தால் இங்கே 10 மடங்கு கிடைக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் மெனக்கட்டணும், அவ்வளோதான். இதை வந்து அப்படியே கூட போடலாம், நம்ம அப்படியே கூட போடலாம். ஆனால் வந்து ஈஸியாக வந்து தூசெல்லாம் ஊதிட்டா வந்து நம்மளுக்கு சீட்லாம் நின்றுக்கும். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸி. நான் வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து 10 மடங்கு கிடைக்குது. நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து நான் வந்து ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கடையில் வாங்கினது. ரொம்ப கொஞ்சம் தாங்க வருது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு கடையில் கிடைச்ச விதை. இது வந்து நம்ம கார்டன்லேருந்து கலெக்ட் பண்ண விதை. எவ்வளோ இருக்குன்றது மட்டும் பாருங்களேன். நான் வந்து ஒரு பேக்கெட் தான் போட்டேன், அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. கடையில் வாங்குற மாதிரி நம்ம அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஓரளவுக்கு தூசி அதோட தோல்லாம் இருக்கும் காஞ்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து எப்படியும் மண்ணில் தான் போட போகிறோம், மண் மட்டும்தான் வந்து முளைச்சி வரும். இதெல்லாம் வந்து அப்படியே மண்ணுக்கு உரமாயிடும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இன்னும் இந்த பாக்ஸ்லேருந்து நான் வந்து இது பண்ணல, இந்த பாக்ஸ்லேருந்து நான் இன்னும் சேமிக்கலை. இது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் வந்து இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.